வயிறு முட்ட உணவு, ஆனால் எடை மட்டும் குறைவு. இந்த கதையை சின்ன வயசுல தென்னாலிராமன் கதைகள் புத்தகத்துல எனக்கு படிச்ச ஞாபகம். இந்த கதை மட்டும் நல்லா ஞாபகத்துல இருக்கு. மகாராஜா ஒரு அறிக்கை விடுவார் நாட்டு மக்கள் கிட்ட. ஒரு ஆட்டுக்குட்டி அவர் கொடுக்கறதாவும், அரண்மனையிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு தேவையான தீவனங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லியும், அத்தனை தீவனத்தையும் சாப்பிட்டாலும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு எடை ஏறவே கூடாது, வெயிட் போடக்கூடாது அப்படிங்கிற டாஸ்க்கை வந்து கொடுப்பாரு. இது யார் செய்யறீங்க, இதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மகாராஜா அறிவிப்பார். எல்லாரும் யோசிப்பாங்க. தெனாலிராமன் ஓகே சொல்லிடுவார், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அதே மாதிரியே அந்த ஆட்டுக்குட்டியை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். அரண்மனையிலிருந்து தினமும் தீவனம் காவலர்கள் மூலியமாக வீட்டுக்கு வரும். தெனாலிராமன் வீட்டுக்கு வரும். அந்த காவலர்கள் அந்த ஆட்டுக்குட்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அங்கேருந்து போகணும். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்றது எல்லாமே பார்த்துட்டு போய் ராஜாவுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், ஆட்டுக்குட்டி சாப்பிட்ருச்சு அப்படிங்கிறதையும். ஆனால் இது வந்து ரெகுலராக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 1 மாத காலம் அந்த டைம் ஆனதுக்கு அப்புறமா கொண்டு போய் ஆட்டுக்குட்டியை அரண்மனையில் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு தோலுமா ஒட்டி போய் இருக்குது. எப்படி இது நடந்துச்சு? எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அத்தனை தீவனத்தையும் சாப்பிட்டு இந்த ஆடு எப்படி வெயிட்டே போடாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தெனாலிராமன் கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் கொடுத்த தீவனத்தெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஆட்டுக்குட்டியை நான் கொண்டு போய் ஒரு ஓனாய் பக்கத்தில் கட்டி வச்சுட்டேன். அதனால அது பயத்திலேயே நடுங்கி 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 அது உடம்புல சாப்பிட்டது எதுவுமே ஒட்டலை, வெயிட்டே போடலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கதை வந்து நம்மளுக்கும் பொருந்தும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம உடம்போட எடையவோ ஆரோக்கியத்தையவோ நிர்ணயிக்காது, நம்ம மனதில் இருக்கக்கூடிய மனோநிலையும் நிர்ணயிக்கும். நல்லா யோசிங்க. பயம் பூஜ்ஜியம் வள்ளலாருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. பயம் பூஜ்ஜியமாக இருக்கணும், பயமே படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.